இன்டர்நெட் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ராஜஸ்தான் போயிட்டுருந்தோம். ராஜஸ்தான் போயிட்டுருக்கப்போ ட்ரெயினில் ஒருத்தவங்க ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்ருக்கப்போ நான் இந்த மாதிரி ராஜஸ்தானை சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ ராஜஸ்தானாக போகிறீங்க, நேராக புஷ்கர் போய் இறங்கிருங்க. புஷ்கரில் வந்து ஒட்டக கண்காட்சி நடக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு புஷ்கரில் இறங்கிடலான்னு நேராக அஜ்மரில் இறங்கி நம்ம ட்ரெயின்லேயே அஜ்மரில் இறங்கி அங்கேருந்து புஷ்கருக்கு ட்ரெயினை பிடிச்சி நேராக போய் இறங்கியாச்சு. போய் இறங்கினோன்னே அங்கேருந்து பஸ்ஸு தேடி கண்டுபிடிச்சி நேராக புஷ்கருக்கு பஸ்ஸு இருக்கான்னு கேட்டால், நான் போன நேரம் டேரக்ட் பஸ்ஸு ஒன்று வந்துச்சு, புஷ்கருக்கே போகுது அப்படின்ட்டாங்க. சரின்னு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு போனால் காலையில் 6 மணிக்கு செம்ம குளிராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ராஜஸ்தான்னா வெயில் அடிக்கும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அந்த டைமில் நான் போன டைமு குளிர்காலம், செம்ம குளிராக இருந்துச்சு. நேராக பஸ்லேயே ஏற்றி விட்டு அதே பஸ்லேயே போய் நேராக புஷ்கர் போய் இறங்கி புஷ்கர் ஒட்டக கண்காட்சியை பார்த்துட்டு அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தது, எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து அஜ்மர் வந்து உதயபூர் வந்தோம். ஜோக்பூர் வந்துட்டோம். அப்புறம் ஜோக்பூர்லாம் சுற்றி பார்த்துட்டு வரிசையாக அந்த வீடியோலாம் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம போய் எங்கே இறங்கணுன்னா புஷ்கர் போய் இறங்க போகிறோம். இதான் பஸ்ஸு போயிட்டுருக்கு. எங்களுக்கு போய் கொஞ்சம் தூரத்தில் போய் நம்மளை புஷ்கர்கிட்ட இறக்கி விட்டாங்க. அந்த ஒட்டக கண்காட்சி நடக்கிற இடத்துல செம்ம கூட்டம், செம்ம டிராஃபிக்கு. அதனால் பஸ்ஸு வந்து பாதியிலே நிப்பாட்டி நடக்க விட்டாங்க. நேராக போங்க, அங்கே நடக்கும் பாருங்க அப்படின்னு. போகிற வழியெல்லாம் ஒரே கூட்டம், ஒரே கடைங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நம்ம மாட்டுக்கு கீரை கட்டு கொடுக்குற மாதிரி அங்கே ஃபுல்லாக ஒட்டகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கட்டு வச்சுருந்தாங்க, இலை கீரை கட்டை. அதை வாங்கி போடுறவங்க போட்டாங்க, அதை ஒட்டகம் வச்சுருக்கவங்களும் வாங்கிட்டு போய் போட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. அங்கே அந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறையா இந்த பாருங்கள், இதான் கீரை எவ்வளோ குமிச்சு வச்சுக்கிறாங்க பாரு. நேராக தாண்டி முடித்தோன்னே நம்ம அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். போன உடனே நம்மளை ஒரு ஒட்டகம் டக்கு புக்குன்னு கிராஸ் பண்ணிச்சு சாமியாக. பார்த்தீங்களா, சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஒட்டகத்தை. இது மாதிரி நிறைய ஒட்டகம் இருந்துச்சு. ஒட்டக ட்ராவல்லாம் பண்ணோம், அதெல்லாம் இருக்குது. நம்ம ஊருக்கு மாட்டுக்கு விற்கிற மாதிரி இங்கே ஒட்டகத்துக்கு எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. அதை ஒட்டகம் விற்றவங்க அந்த கண்காட்சியெலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஜெயின்ட் வீலு அது இதுன்னு எல்லாம் விளாட்றதுக்கு எல்லா ஐட்டமும் இருந்தது. அங்கே விளாண்டுட்டு சாப்பிட்றதுக்கு இருந்தது. அப்புறம் என்ன வளையல் அந்த இதெல்லாம் இருந்தது நிறையா. அப்புறம் தான் ஒட்டகம் நம்ம ஒட்டகத்தை வாங்கி பண்ண போகிறோம். எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஒட்டகமும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் பண்ணிட்டாங்க. எப்படி எந்திரிக்குது பாருங்க. நாம் போகிறோம் இப்போ இதில். எந்திரிக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது முன்னாடி கவுந்து பின்னாடி எந்திரிச்சு அதே ஒரு பயமாக தான் இருந்தது, ஏறுறது இறங்குறதெல்லாம். ஆனால் குதிரையில் போகிற மாதிரி தான், அது மாதிரி தான் இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு பெரிய ரவுண்டு எடுத்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு 200 வாங்கிட்டாங்க. 200 ஒரு நல்ல ஒட்டக சவாரி கிடச்சிது. ரொம்ப தூரம் சுற்றி இறக்குனாங்க. அந்த கண்காட்சியவே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பி அந்த கண்காட்சிக்கிட்டே இறக்கி விட்டாங்க. எங்கே சோலாவாக போனதுனால நம்மளே எடுக்கணும், இப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது, கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் நேராக இங்கே இறக்கி விட்டாங்க. கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விட்டோன்னா திருப்பி உள்ளே போயிட்டோம். அந்த கண்காட்சிக்குள்ளே போனால் சாப்பாடு தான். எங்கே போனாலும் இந்த கச்சோரியை தான் சாப்பிட்றாங்க எல்லோரும். அதை தான் வச்சுருந்தாங்க. நானும் அதை சாப்பிட்டுட்டு திருப்பி உள்ளே என்னென்ன விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பார்க்க கூட்டம் தள்ளி சாயுது பாருங்க. ஃபுல்லாக கச்சோரி தான், कचौरी 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 एकदम बाहर आप खाओगे ना मालूम पड़ेगी कैसे एकदम ऐसी बिना
அவ்வளோதான். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வளையல், ராஜஸ்தானி ஸ்பெஷல் வளையல்ஸ் எல்லாம் நல்லா டிசைனாக கலர்ஃபுல்லாக இருந்தது. அரக்கில் செஞ்ச வளையல்லாம் இருந்தது. அது மாதிரி நிறையா வளையல்ஸ் இருந்ததுங்க. வளையல்லாம் வாங்கி பார்த்துட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். முதல்ல போய் இறங்கினோட சப்பாத்தி தான், வேறு ஒன்றும் கிடைக்கல. ஆளு சப்பாத்தி, உருளைக்கிழங்கு சப்பாத்தி தான் போட்டாங்க. தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், வேறு ஒன்றும் கிடையாது. போய் இறங்கின உடனே ராஜஸ்தானில் இறங்கின உடனே சப்பாத்தி தான், வேறு வழி இல்லை. அப்படியே கஷ்டப்பட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே நம்ம பார்க்க வந்த ஒட்டக திருவிழா இனிமேல் தான். அங்கே தான் வந்து ஒட்டகத்தை பற்றியும் அது என்னென்ன அந்த கால்நடையில் இந்த ஊரில் எது எது ஃபேமஸான கால்நடையோ அது, இந்த ஊரில் இருக்கிறவங்க ஃபேமஸானவங்க, அவங்க மீசை வளர்த்த மீசை, அந்த ராஜா, அந்த ஊருக்கு சம்மந்தப்பட்ட வாத்தியங்கள் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு ஒரு ரவுண்டு வந்தாங்க. அப்புறம் அது முடிச்சுட்டு கைகளுக்கு போட்டி நடந்தது. அதான் இந்த இந்த ஃபங்க்ஷனோட முக்கியமானது. அது இதுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். அது அடுத்த வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த இதில். இப்போ தான் அந்த எக்ஸிபிஷனுக்குள்ளேயே நுழையிறோம். மெயினான எக்ஸிபிஷனுக்குள்ளேயே இப்போ தான் நுழைய போகிறோம். இதுதான் இதோட அடுத்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். செந்தில் ட்ராவல் டைரி. தேங்க்யூ.